ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கம் வேர்ல்டு. முக்கடலும் சங்கமிக்கும் குமரி மாவட்டம். அனைவருக்கும் இனிய ஓணம் பண்டிகை நல்வாழ்த்துக்கள். தங்கம் வேர்ல்டில் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 12 இன்ச்சு கை சுற்றளவு 10 இன்ச்சு நீளம் உள்ள கை தான் நம்ம பார்க்க போகிறோம். கட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பாருங்கள். நீட்டாக கைக்கு சுற்றளவுக்கு தேவையான அளவு துணி எடுத்து போல்டிங் பண்ணிடலாம். இந்த கை 12 இன்ச்சு தான் கை சுற்றளவு. ஆனால் நம்ம கொஞ்சம் இடம் விட்டு தைக்கிறதுக்கு இடம் விட்டு கட் பண்ணணும். பாருங்கள், அதுக்கு 2.5 இன்ச்சு கூடுதல் எடுத்திருக்கோம். 12 இன்ச்சு கூட ஒரு 2.5 இன்ச்சு எடுத்திருக்கோம். ஒவ்வொரு கைக்கும் 2.5 இன்ச்சு கூட எடுத்திருக்கனால 14.5 இன்ச்சு எடுத்திருக்கோம். அடுத்ததாக கை நீளம் 10 இன்ச்சு கை நீளம் இந்த ப்ளவுஸுக்கு நம்ம எடுக்க போகிறோம். பாருங்கள், 10 இன்ச்சு கூடால கை கீழ் சுற்றளவு பக்கம் 1/2 இன்ச்சு நம்ம லைனிங் துணி ஜாயின் பண்ணி மறித்து எடுக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். அடுத்தது ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச்சு எடுத்துக்கலாம். மீதி இருக்கிறது நம்ம கைக்குள்ள அளவு தான் கரெக்டாக எடுத்துருக்கோம். அடுத்ததாக பாருங்கள், கை நீளத்துலேருந்து நம்ம கை சுற்றளவு ஃபுல்லுமே நம்ம மார்க் பண்ணிக்கிடலாம். பாருங்கள், கை நீளம் நம்ம மார்க் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்ததாக நம்ம கை சுற்றளவு போல்டிங் பண்ண இடத்துலேருந்து 6 இன்ச்சு மார்க் பண்ணி எடுத்திருக்கோம். ஏன்னா முன்கை பின்கை மார்க் பண்ணணும்ல, அதனால் மார்க் பண்ணி நீட்டாக அந்த கை நீளத்துக்கு நம்ம மார்க் பண்ணிவிடுவோம். இந்த நீளத்துக்கு நம்ம நீட்டாக மார்க் பண்ணி வச்சா தான் நம்ம ஆம்கோல் அளவும் மார்க் பண்ண முடியும். பாருங்கள், இந்த 6 இன்ச்சு போக மீதி நிற்கிது 1.25 இன்ச்சு நம்ம தைக்கிறதுக்கு இடம் விட்டுருக்கோம். ஏன்னா இது ரொம்ப சின்ன அளவு. எப்போமாவது அவங்க உடம்பு பிரிக்கிறதுக்கு துணி தேவைப்படுறதுனால நம்ம 1.25 இன்ச்சு வச்சுருக்கோம். ஒரு பக்கத்துக்கு இல்லைனாக்கி 1 இன்ச்சு வச்சாலே போதும். அடுத்ததாக பாருங்கள், ஆம்கோல் அளவு நம்ம மார்க் பண்ணிக்கிடணும். கை சுற்றளவில் 4ல் ஒரு பங்கு 12ல் 4ஆக வச்சு அதில் ஒரு பங்கு தான் நம்ம ஆம்கோல் அளவு 3 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம். அடுத்தது அந்த 3 இன்ச்சில் பாதி 1.5 இன்ச்சு ஷோல்டர்லேருந்து மார்க் பண்ணியிருக்கோம். பாருங்கள், இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட பகுதியை நம்ம நேராக ஜாயின் பண்ணி ஒரு கோடு போட்டுக்கலாம். இந்த ஆம்கோல் அளவு நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னா, பாருங்கள், உயரம் கை உயரத்துலேருந்து ஆப்போசிட் ஷோல்டர் ஜாயின் பண்ணக்கூடிய இடத்துல இருந்து இந்த ஆம்கோல் அளவு நம்ம கம்மி பண்ணி எடுத்திருக்கோம். கை மொத்த சுற்றளவில் 4ல் ஒரு பங்கு ஆம்கோல் அளவு எடுத்திருக்கோம். அடுத்தது கை கீழ் சுற்றளவு எடுத்திருக்கோம். அடுத்ததாக பாருங்கள், இந்த ஆம்கோல் அளவுக்கும் ஷோல்டருக்கும் இடையில் ஒரு கோடு போட்டிருப்போம். அந்த கோட்டோட சென்டர் பகுதியில் ஒரு மார்க் பண்ணி 1 இன்ச்சு அகலத்துக்கு முன் கைக்குழி பின் கைக்குழி 1 இன்ச்சு கரெக்டாக கோடு போட்டுக்கிடணும். 1/2 இன்ச்சு முன் கை குழிக்கும் 1/2 இன்ச்சு பின் கை குழிக்கும் நம்ம கரெக்டாக மார்க் பண்ணி எடுத்து முன் கைக்குழி பின் கைக்குழி நீட்டாக வரைஞ்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், முன் கைக்குழி 1/2 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணி எடுத்திருக்கோம். பின் கைக்குழி 1/2 இன்ச்சு மார்க் பண்ணி எடுத்திருக்கோம். இந்த மாதிரி நம்ம கைக்கு கரெக்டாக அளவு வச்சு மார்க் பண்ணும்போது கை போடும்போது எந்த சுருக்கு எதுவுமே கையில் இருக்காது. போடும்போது இந்த கை நீட்டாக இருக்கும். அடுத்ததாக நம்ம ஷோல்டர்லேருந்து நீட்டாக ஆம்கோல் பகுதியும் தைக்கிறதுக்கு இடம் விட்டுருக்க பகுதியும் சேர்த்து கட் பண்ணிவிடுவோம். அடுத்ததாக இந்த ஆம்கோல் பகுதியிலேருந்து கை கீழ் சுற்றளவு கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். பாருங்கள், இப்போ நீட்டாக கட் பண்ணியாச்சு. அடுத்தது ஷோல்டரோட சென்டர் பகுதியில் ஒரு வி கட்டிங் லைட்டாக அடையாளம் தெரியறதுக்காக ஒரு வி கட்டிங் கொடுத்துக்கலாம். அடுத்ததாக முன் கைக்குழி ஒரு 1/2 இன்ச்சு குளித்து கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். இவ்வளோ அந்த கைக்கு கட் பண்ணணும். பாருங்கள், எவ்வளோ ஈஸியான மெத்தடில் நம்ம கட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தங்கம் வேர்ல்டு சேனலில் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். மறக்காமல் எல்லா வீடியோவும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தங்கம் வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக பாருங்கள், ரொம்ப சின்ன ஒரு 12 இன்ச்சு கை சுற்றளவு உள்ள ப்ளவுஸ் தான். இந்த ப்ளவுஸோட மொத்த உடம்பு சுற்றளவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 32 இன்ச்சு அளவு ப்ளவுஸுக்கு தான் நம்ம அந்த கை கட் பண்ணியிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், எல்லா கைக்கும் ஒரே அளவில் நம்ம ஆம்கோல் அளவு கட் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு கையோட அளவை பார்த்து தான் நம்ம ஆம்கோல் அளவு கட் பண்ணணும். முன் கைக்குழி பின் கைக்குழி எல்லாமே அப்படி தான் கட் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சவங்க மறக்காமல் நம்ம தங்கம் வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.